ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநிதி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து மிக்சட் ஃப்ரூட்ஸ் ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு துண்டு மாம்பழம், அன்னாசி ஒரு துண்டு, வாழைப்பழம் 2, ஆப்பிள், மாதுளை, தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு ஏலக்காய், 1 கப் சுகர், இவ்வளோ எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டு அந்த பல்பொடியே போடணும், ஃபில்ட்ரு பண்ணாமல் அந்த பல்பொடியே போடணும். சரி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாமே மிக்ஸியை நல்லா அரைச்சி இதில் ஒரு 3/4 கப் சுகரும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலரே நல்லாயிருக்கும். ஸோ நான் கலர் யூஸ் பண்ணல. எல்லாமே சேர்த்து நம்ம கிளறுனா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து மிக்சட் ஃப்ரூட்ஸ் ஜாம் சூப்பராக பாருங்கள். நம்ம ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ மட்டும் கலந்து விட்டுக்கிட்டேன். அப்புறமாட்டு 1 ஸ்பூன் நெய், இவ்வளோ தான் விட்டேன். சூப்பராகிட்டு நம்மளோட ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டிலே பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.